ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜூன் வந்து மேரிக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே பாரு, ஹீரோனோட அண்ணா, அதனால நீ வந்துட்டு டேட்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இவன் கடுப்பாயிட்டு இருக்கா. என்னம்மா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? நான் அவனை டேட் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருப்பியா? இல்லைம்மா, உன்னை நான் எப்படி பெற்றனோ அதே மாதிரி தான் ஹீரோவுமே நான் பெற்றேன் அப்படின்னு என்ன சொல்லிகிட்டு இருக்க? சரி, அப்படியே இருந்தாலும் அவர் என் கூட தானே இருந்திருக்கணும். ஆனால் என் கூட இல்லாமல் எப்படி அங்கே இருக்காரு? அதாவது என்ன உண்மைன்னா, சின்ன வயசுலையே ஹீரோவை என் ஃப்ரெண்டோட வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ்வளோதான் அவள் கடுப்பாயிட்ருக்கா. என்ன சொல்கிறீங்க? சின்ன வயசில் ஹீரோவை கை விட்டுட்டீங்களான்னு இவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்பாவுக்கு தெரியுமா? ஹீரோவோட அப்பா வேற ஒருத்தவங்க, உன்னோட அப்பா கிடையாதுன்னு இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. காதெல்லாம் பொத்திக்கிட்டு பயங்கரமாக அழுகுறா. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களும் அவளை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்களா. இதை பாட்டிமாவும் அவங்க அம்மாவும் பார்த்துறாங்க. பாட்டிமா பார்த்தீங்கன்னா காவு காவுன்னு கத்திட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ஹீரோ கூட இதுக்கப்புறம் ஒன்றா வரக்கூடாதுன்னு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ திரும்ப வருவ அப்படின்னு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவள் என் கூட காரில் ஒன்றா வந்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவள் என் கூட எப்படி வருவா? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறா, உனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே பாரு, என்னோட பேரனை வந்துட்டு நீ லவ் பண்ணுறது, ஒன்றா சுற்றுறது, டேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படின்னு மிரட்டுறாங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்கள் ரெண்டு பேரும் இவகிட்ட சொல்கிறீங்களா என்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு? அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவகிட்ட திரும்பி கேட்டுட்ருக்கா. அப்போ இதனால தானே நீ என்னை அவாய்ட் பண்ணுற? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காரணத்தினால தான் நீ என்னை அவாய்ட் பண்ணியான்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா சுற்றி சுற்றி இப்படி வருது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா. இங்கே பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டெல்லாம் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எதையும் நினச்சி ஃபீலெல்லாம் பண்ணாதீங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எஸ் ஆகி போயிட்டுருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே உட்கார வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், எனக்கு தான் ஹீரோ என்னை பிடிச்சிருக்கு, நான் தான் அவளை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் யார் அவகிட்ட போய் ஹீரோவை லவ் பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்தம்மா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிட்டு போகிறான்னு கத்த. அந்த கிளவி பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டு இருக்கு. ஏன் உன் காதில் என்ன பஞ்சா வச்சுருந்த? ஓ மையன் அந்த பூசணிக்காவை தான் லவ் பண்ணுறானா? அவள் பின்னாடி இவன் தான் போகிறானம்மா. வா நம்ம போய் அவட்ட பேசிட்டு வரலான்னு ரெண்டு பேரும் அந்த நாடு ராத்திரி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா, ஹீரோ தான் என்னோட உலகமே. அவனையும் உங்ககிட்ட வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நீ லவ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணாலும் நீ வந்து அவாய்ட் பண்ணிடு ப்ளீஸ். இதை நான் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் ஹீரோ தான் என்னோட உலகம், புரிஞ்சுக்கோன்னு. புரியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது புரியுது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் இவன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டு விட்றான், நான் உங்ககிட்ட பேசணும், நான் வெளியே தான் நிற்கிறேன், வெளியே வா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியே போட்டுறா. இந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. அப்போது டூசிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ஸோ இவனை பிடிச்சி கத்திட்டு இருக்கு. எப்பட்றா நீ மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? ஒருத்தி செத்து போயிட்டா, ஒருத்தவன் எங்கே இருக்கானே தெரியல, அவனை பற்றி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா அப்படி இப்படின்னு. நான் அவனை பார்த்து பேசிட்டு தான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எது, நீ அவனை மீட் பண்ணி பேசுறியா? அடப்பாவி, எங்கிட்ட ஏன்ட சொல்ல, நான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு. சரி, அவனை கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுகிறான். அவனும் சொல்லு நான் எப்படி இருக்க அப்படின்னு. அது அம்மா வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கி, டூசனே நீ எங்கடா இருக்க, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு புலம்பா. அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. பாத்தியா கட் பண்ணிட்டான், அவன் என்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு. டூசன் பார்த்தீங்கன்னா டூரா கூட எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. டூரா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி டூசன் கிட்ட கொடுக்குறான். அவன் கேட்குறான், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? இல்லைடா எனக்கு பிடிக்காது, நீ சாப்பிடு, எனக்கு சளியெல்லாம் பிடிச்சிரும் அப்படின்னு. ஸோ அவனு பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கு. அப்போ இவனுக்கு கால் வலிக்குது போல். டூரா தான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி காசெல்லாம் ரொம்ப சம்பாதிக்கிறேன், நீ அப்ராடில் போய் நல்லா படித்து உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழணும், சரியா அப்படின்னு. அவனு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்லிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் அவன் ஃபாரின்லேருந்து வந்திருப்பான்ல, அப்போ டூரா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹக்கெல்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக அந்த டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? அட்லீஸ்ட் என்கிட்ட நினச்சி எல்லா உண்மையுமே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
இந்த சைடு நம்ம மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. அப்போது இவங்க அம்மா நம்ம ஹீரோவை வந்துட்டு அப்படியே வாசல்லே வச்சுட்டு வர மாதிரிலாம் அவளுக்கு ஏதோ தோணுது. தூக்கமே வரல. நேரா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவ அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்காளா. அப்போ அவங்க அப்பா கண்ணு முழிச்சிடுறாங்க. மேரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா கண் முழிக்குதா. மேரி பார்த்தீங்கன்னா கடகடன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த உலகத்திலேயே ஒஸ்டான அம்மானா அது நீ மட்டும்தான். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நான் சாகிற வரை உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கால. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அவளுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜூனோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேரி வந்து எதுக்காக இப்படி பேசினா அப்படின்றதெல்லாம் தெரியாதுல்ல. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஹீரோ வந்துட்டு டேட் பண்ணுறதுக்கு இவங்க ஓகே சொல்லவே மாட்டுறாங்க. அதனால தான் மேரி இவ்வளோ கடுப்பாயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேரியை நம்ம இது வரைக்கும் அடித்ததே கிடையாது. ஆனால் நீ அவளை அடிச்சிட்ட. அதனால தான் அவள் ரொம்ப கடுப்பில் இருக்கா. போக போக எல்லாமே சரியாயிரும். நீ ஒன்றும் வருத்தப்படாத. நான் மீட்டிங்க்கு போகிறேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. சரி அவளுக்கு போய் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வரலான்னு வராங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீ ஓகே தானே, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு கையை பிடிச்சா அவள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவளே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். 3 மாதம் குழந்தை வந்து இவ்வளோண்டு தான் இருக்குமா. அதை போய் நீங்கள் எப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தீங்க. அது எவ்வளோ பயத்தோடு கத்தியிருந்திருக்கும். என்னால் நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை. எதுக்கு ஹீரோக்கு இந்த மாதிரி பண்ணீங்க. இந்த உலகத்திலேயே கேவலமான ஒரு அம்மானா அது நீங்கள் மட்டும்தான். அவனை அந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு நீங்கள் நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்கல்ல. நல்லா சாப்பிட்றது, அழகழகாக ட்ரெஸ் போடுறது, வெக்கேஷனுக்கு போகிறது, எங்கள் அப்பா கூட ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றுறது. எப்படி நீங்கள் மனுஷன்தானா. உங்களை இதுக்கப்புறம் நான் பார்க்கவே விரும்பலை. இங்கேருந்து போங்க போங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கிழவியும் ஜின்னோட அம்மாவும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. மேரி எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்கா அம்மாவை. என்னதான் கோவம் இருந்தாலும் இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு. எல்லாரும் வெளியே போங்க, அவங்க யாருமே பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி திரும்பவும் கத்துறா. ஜூனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. இருந்தாலும் நம்ம மேரிக்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்படியே முட்டி போட்டு சொல்லிட்டுருக்காங்க, இங்கே பாரு, நான் அப்ராடில் இருக்கும்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டாரு. அதனால் நான் ரிட்டன் கொரியா வந்துட்டேன். அப்போ தான் நான் ரியலைஸே பண்ணேன் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ என் அப்பாவுக்கு பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேறு வழியே தெரியல. அதனால தான் ஹீரோவை நான் என் ஃப்ரெண்டோட வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்தேன். ப்ளீஸ், இதுக்கு மேலேயும் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. மேரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சாரி கேட்குறது என்கிட்ட கிடையாது, ஹீரோட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு தெரியுமா, உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா. ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் அப்பாவுக்குமே துரோகம் பண்ணியிருக்கீங்க, ஹீரோவுக்குமே துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியே அழுகுறாங்க. மேரியும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கா, என்னால் தூங்கக்கூட முடியல. கண்ணை மூடினாலே அந்த குழந்தை அழுகிற சத்தம் தான் எனக்கு கேட்குது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பயங்கரமாக அழுகுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வரா. இவனை பார்த்தோன்னே பேக் வாங்க பார்க்குறாளா. இவன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மறைச்சிட்டு இருக்கான். எதுக்கு என்ன நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்க, நம்ம பேசுறதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா இந்த மாதிரிலாம் என்ன எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வாய்க்கு வந்து இப்படி உழம்பிட்டு இருக்கல. ஏய், நேற்று ஃபுல்லாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த வழியை எத்தனை டைம் கால் பண்ணேன், நீ எதுக்காக வரல. என் பாட்டிமா சொன்னனால தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், அது உண்மைதான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, உங்கள் பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தான் உலகமாக இருக்கீங்க. அவங்களெல்லாம் எதிர்த்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு இது போதும், உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மறைக்காத. எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். உன்னை நான் இந்த டைம் நம்புகிறேன், என்னை நல்லா பார்த்துக்க, திரும்பவே என் கையை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா மேரியை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாம்மா, அதுக்காக நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, அம்மா மேலே ரொம்ப கோவப்படாத அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவள் கேட்குறா, நீங்கள் அம்மாவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இது என்னடா கேள்வி. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவுமே நீங்கள் அம்மாவை லவ் பண்ணுறீங்களா. ஆமாம், அவளையும் உன்னையும் தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்கள் 2 பேர்த்தையும் விட்டா எனக்கு யார் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
அவ்வளோதான். மேரி பார்த்தீங்கன்னா உடஞ்சு அழுதுட்ருக்கா. அம்மா ரொம்பவே ஒர்ஸ்ட்டு அப்படின்னு. ஆமா, ஆமா அவ ரொம்ப ஒர்ஸ்ட்டு தான். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஹக் பண்ணிட்டுருக்காரு. இத எல்லாத்தையுமே ஜூனு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமா வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஹீரோக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எல்லார்கிட்டயுமே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு. ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. இந்த சைடு டூராவோட அம்மாவையும், அந்த டூடுவையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் இதா இழுத்து விட்டுட்டு இருக்கா. அவ கடுப்பாயிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட உன்னோட ஷோல்டர் ரொம்ப அழகா இருக்குமா, அதை நீ வந்து காட்டி ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. அவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு விட்டுறா. இதுக்கப்புறம் அந்த டேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒயினெல்லாம் ஊற்ற சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு இருக்கா, அவ அந்த ஒயினெல்லாம் ஊற்ற கிடையாது. அட விடுங்க விடுங்க, இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து முறைக்குது. அது மட்டும் இல்லை, டூடு ரொம்பவே சூப்பராக பாடுவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது இன்டைரக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அவள் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டோன்னா டூடு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. டக்குன்னு இவ பார்த்தீங்கன்னா வெளியே எந்திரிச்சு வந்துடுறாளா. இந்த அம்மாவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஏன்டி ஏன் இப்படி எந்திரிச்சு வர அப்படின்னு. நான் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி நான் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நான் விரும்பவே இல்லை. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் கிழிச்ச, இது எந்த மாதிரி ஃபீல்டுன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நீ ஃபேமஸ் ஆக முடியும். அப்படிலாம் எனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு டூடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டு இருக்கான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஷாக்கு. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு எதுக்கு நீ என் பையனோட கையை பிடிச்சிருக்க, கையை எடு எடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவளோட கையை பிடிச்சிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. எல்லாருமே ரெஸ்பெக்டாக இவளை நடத்தணும் அப்படின்னு. அவ்வளோதான். இந்த அம்மா கடுப்பாயிட்டுருக்கு. இல்லை இல்லை, என்னால் முடியாது. யார் சொன்னா இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு? ஃபஸ்ட்டு நீ வீட்டை விட்டு காலி பண்ண, நீ காலி பண்ண அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவ 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் இங்கே வந்திருக்கா. அதனால் அவள் 2 வருஷம் இங்கே தான் இருப்பா. என்ன நீ எங்கேயுமே போகக்கூடாது. இவங்க என்ன சொல்கிறத காதலே வாங்கிக்க கூடாது. நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு வெளியே போயிட்டுருக்கான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பேரிஞ்ச மாதிரி தான் இருக்கா. என் ஹார்ட் எவ்வளோ வேகமாக துடிக்குது தெரியுமா, எனக்கு அப்படியே மூச்சே நின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. அட நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹக்கெல்லாம் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார்டனில் நர்வஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் இங்கே வெயிட் பண்ணுற? அது ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா, என்னது? அது நான் ஆடிஷன் போயிருந்தேன்ல, அந்த ஆடிஷனில் நான் பாஸ் பண்ணிவிட்டேன், நான் மெயின் லீடாக செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோதான். ஹீரோக்குமே பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்லேயே அப்படியே கட்டி பிடிச்சி குதிச்சிட்டு இருக்கானுங்க. இதை அந்த பாட்டிமா பார்த்துருது. அத்தாடி நம்ம என்னத்தை பார்த்துட்ருக்கோம், என் கண்ணு என்னத்தை பார்க்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி சரி வாழ்த்துக்கள், நான் உனக்கு அப்புறமாட்டி ட்ரீட் வைக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன்ட்டு போயிடுறான். அவனோட ஆஃபீஸில் தான் ஏதோ வேலைலாம் பார்த்துட்ருக்கானா. அப்போ மேரி பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கா. அம்மா பண்ணது ஃபேரே கிடையாது, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அண்ணா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மாரிட்டா போல் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஜின்னு மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஜின்னு வந்து கேட்டுட்ருக்கான், நான் சொன்னதை நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு. இல்லை எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாதா? என்ன தைரியம் இருந்தா என்ன நீ ரிஜெக்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கத்துறான். அவள் கொஞ்சம் பயந்துடுறா. என்ன இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு. என் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்க, என்னோடய ஃபீலிங்ஸோடு நீ விளாண்டுருக்க அப்படின்னு. எப்பா நான் உன்னை அக்செப்ட் பண்ணவே இல்லையப்பா, நான் என்னமோ உன்னை ஏமாத்தின மாதிரி கத்திட்டுருக்கேன். சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் ஓடி போயிடுறா. இவள் என்ன நினச்சிட்ருக்கா, இந்த பூசணிக்கா என்ன ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காளா, இவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு இவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹே இருக்கால்ல, அவள் வந்து பொக்கையெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கா. என்ன திடீர்னு நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுகிட்ட வந்து கால் வருது. நான் ஜின்னை வெளியே டின்னருக்காக கூப்பிட்டேன், ஆனால் அவர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அடப்பாவி இவகிட்ட போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு. எதுக்கு இந்த பையன் இப்படி போய் சொன்னான், ஒரு வேளை வேறு யாரையும் பார்க்குறானோ அப்படின்னு.
ஜின்னோட பிஏ கிட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த அம்மா கறந்துருது. நேரா பார்த்தீங்கன்னா, ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கு. அங்க தானே அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. "அடி இந்த பூசணிக்கா இங்க தான் தங்கியிருக்காளா?" அப்படின்னு. "ஆமா, அவ இங்க தான் குடியிருக்கா. என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கும்போதே, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழ வந்துட்டுருக்கா. "யாரு என்ன கூப்பிட்டது?" அப்படின்னு. ஹீரோயின பார்த்தோனே அவ்ளோ காண்டாயிருது. அப்படியே முடியெல்லாம் பிச்சு பயங்கரமா சண்டை போட்டு அப்படியே கீழலாம் தள்ளி விட்டுட்டுருக்கு. "என் பையனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது தெரிஞ்சுமே நீ என் பையன மயக்க பார்க்குறியா காசுக்காக?" அப்படின்னு காசெல்லாம் தூக்கி மூஞ்சில எறிஞ்சிட்டுருக்கு. "இந்த காச வச்சு நீ எத வேணா பண்ணிக்க. என் பையன் பின்னாடி வராத" அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க வந்துடுறான். ஸோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு அங்கேருந்து போக சொல்றான். அதனால அது வெளிய போயிருது. அப்போ ஹீரோயின பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்புறமா தான் கேட்குறான். அவளும் சொல்றா. இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஒரு 4, 5 மீல்ஸ் வந்து ஒண்ணா சாப்பிட்டோம். அப்ப அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஸோ லாஸ்ட் மீல் அப்போ இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஏன் இப்படி கத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அவனுக்கும் எனக்கும் சத்தியமா எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பயப்படாத அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இந்த விஷயங்கள பத்தி தான் அவங்க வீட்ல பேசிட்டு இருக்காங்க. என்னவா அந்த மாதிரி இருக்கா, இப்படி இருக்காளே அப்படின்னு. அப்போ அந்த ஆன்ட்டி வந்து சொல்றாங்க, "இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அந்த பொண்ண பார்த்தா அப்பலாம் தெர்ல. நீ சும்மா இரு. அவள பார்த்தோனே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமோ, அவ அந்த மாதிரி தான்" அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது அந்த பாட்டிம்மா கத்துது. "இந்த மாதிரி பொண்ண தான் நீ டேட் பண்ணுவியா? அவள பத்தி எனக்கு தெரியும். அவள பத்தி தப்பா யாரும் பேசாதீங்க" அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிர்றான். இதுக்கப்புறம் அந்த பாட்டிம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மூஞ்சில அந்த காசெல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த காசெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்துட்ருக்கா. ஆத்தாடி இவ்வளோ காசு இருக்கு. சரி அவட்டயே போய் குடுத்துடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுக்குதா. ஆனா அத அவ வாங்க மாட்றா. அப்ப நான் என்ன பண்றது? நானா வச்சுக்க முடியும்? இந்தா இதுக்கப்புறமா இந்த மாதிரி கமிட்டான பசங்க பின்னாடிலாம் சுத்தாத அப்படின்னு போகுது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருது. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன் என்ன யாரும் நம்ப மாட்றீங்க அப்படின்ட்டு. அந்த நேரம் இந்த ஜின்னு பையிட்டருந்து கால் வருது. "நான் உங்க வீட்டுக்கு வெளிய தான் நிக்கிறேன் வா" அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. "என்ன மன்னிச்சிடு நான் கேள்விப்பட்டேன். எங்க அம்மா வந்து உன்ன மீட் பண்ணாங்களாமே. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி" அப்படின்னு. இவ கடுப்பாயிட்டுருக்கா. "இங்க பார்றா, இதுக்கப்புறம் உன் மூஞ்சிய நான் பார்க்கவே கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா உங்க அம்மா என் மூஞ்சில காச தூக்கி போட்டு போனாங்க. என்னமோ நீயும் நானும் லவ் பண்ணி ஒண்ணா சுத்துன மாதிரிலாம் அவங்க பேசிட்டு போறாங்க. இந்தா இந்த காச நீனே வச்சுக்க. இதுக்கப்புறம் என் லைஃப்லலாம் வந்துராதீங்கடா" அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போறாளா, அவன் பார்த்தீங்கன்னா கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். "இங்க பாரு எங்க அம்மா பண்ணது தப்பு தான். ஸோ நான் உன்ன சத்தியமா லவ் பண்றேன். என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. டேய் உனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்காம்ல." "இல்ல இல்ல. நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நான் அவள பிரேக்கப் பண்ணிடுறேன்ட்டு. உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஆள நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. என் மூஞ்சில முழிக்காத" அப்படின்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு திரும்பவும் போறா. இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்ல. "நீ மட்டும் என்ன டேட் பண்ண, நீ நெனச்ச மாதிரி லைஃப்ப வாழலாம். காசு, பணம், காரு அது இதுன்னு. ஐயோடா! எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதெல்லாம் நீனே வச்சுக்க" அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. ஆனாலும் அவன் விடுற மாதிரி இல்ல. "என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்ற. ஒழுங்கா சொல்லு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு" அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கிட்டிருந்து வந்தான்னு தெரியல. ஜின்னோட மூஞ்சில 2 பஞ்சு தான். வாயிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.